வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்னமும் ஒரு வருடமே ஆட்சியில் தொடரும் வாய்ப்பு உள்ளதாக முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவிப்பு. அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் சில அமைச்சர்களின் சொத்து விவரங்கள் வெளிப்பட்ட பின்னர் கட்சியின் நிலைப்பாடு தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி. நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் தமது சொத்து விவரங்களை வெளிப்படுத்தி காட்டட்டும் என்று சவால் விடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு. தேசிய மக்கள் சக்தியின் பொய் பிரச்சாரங்கள் மற்றும் சொத்து விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜாசகர குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்னமும் ஒரு வருடமே ஆட்சியில் தொடரும் வாய்ப்பு உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். இணைய தொலைக்காட்சி ஒன்றுக்கான செவியொன்றின் போது அவர் கூறுகையில் 2004ஆம் ஆண்டு ஜேவிபிக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தனர். அப்போது அவர்கள் நாடாளுமன்றத்தில் உணவுகளை உண்ண மாட்டோம், உபமன்சா ஹோட்டலில் தான் உணவுகளை உண்ணுவோம் என்று முடிவு செய்திருந்தார்கள். சிலர் தங்களது உணவுகளை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்தனர். வாகன அனுமதி பத்திரம் தேவையில்லை என்றும் சிறிய கார் மட்டுமே போதுமானது என்றும் தெரிவித்திருந்தனர். ஆனால் இவ்வாறான கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்ட நிலையிலேயே 39 பேரில் 29 பேர் பின்னர் கட்சியை விட்டு விலகி சென்றார்கள். அதில் நந்தன கணதிலக, விமல் வீரவங்ச போன்ற முக்கிய தலைவர்களும் அடங்குவர். விமல் வீரவங்ச அப்போது ஜேவிபியின் பிரச்சார பீரங்கியாக இருந்தவர். ஆனால் இன்று ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு எதிராக போராட்டத்தில் முன்னிலை வகிப்பவரும் அவர்களே. இதற்கான காரணம் அவர்களுக்குள் வாழ்வாதார சிக்கல்கள் ஏற்பட்டதுதான். எனவே 39 பேர் இருந்த காலத்தில் இத்தகைய பிளவுகள் நிகழ்ந்திருந்தால் இன்று 159 உறுப்பினர்கள் உள்ள நிலையில் எதுவும் நிகழலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இன்று தேசிய மக்கள் சக்தியில் உள்ள 107 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜேவிபியை சாராதவர்கள். இவர்கள் அரசியல் அறை காரணமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சம்பளம் கட்சியின் அறக்கட்டளைக்கு செலுத்தப்படுகின்றது. இந்த 107 பேருக்கும் கட்சியில் மாதம் 70,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான மாதவிலை இல்லங்களில் 3 அல்லது 4 பேர் சேர்ந்து தங்கி வருகின்றார்கள். அங்கிருந்து பஸ்களில் நாடாளுமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றார்கள். இவ்வாறான கடுமையான கட்டுப்பாடின் கீழ் அவர்கள் இருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்தில் வழங்கப்படும் உணவுக்கான 2,000 ரூபாய் கூட சிலரால் செலுத்த முடியாத நிலைமை உள்ளது. இவர்களில் பலர் சட்டத்திறனிகளாக உள்ளனர். ஒருவரோ நான் மாதம் 30 லட்சம் வருமானம் பெற்றிருந்தேன் என்றும் என்னிடம் தெரிவித்தார். எனவே இவ்வாறான கட்டுப்பாடுகள் இவர்கள் வாழ்க்கையில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் கட்சி பிளவுபட்டு சிதறி போகும் வாய்ப்பு அதிகம் என்று சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். திலீபனுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற கடல் தொழில் அமைச்சரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தடுத்து நிறுத்திய சம்பவத்தை பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தின் நல்லூர் பின்பகுதியில் அமைந்துள்ள திலீபனின் நினைவிடத்தில் நடைபெற்று வரும் திலீபன் நினைவேந்த நிகழ்வுகளுக்கு நேற்றைய தினம் புதன்கிழமை கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அஞ்சலி செலுத்த வந்தனர். அப்போது அங்கிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உறுப்பினர்கள் அமைச்சரை அஞ்சலி செலுத்த அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தி முரண்பாடு ஏற்பட்டது. குறித்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ள நிலையில் தியாக தீபத்தின் தியாகத்தை மதித்து அஞ்சலி செலுத்த வந்த அமைச்சரை தடுத்து நிறுத்தியமை கண்டிக்கத்தக்கது என்று பலரும் தமது கண்டனங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன நாணயக்கார கொழும்பில் புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் சில அமைச்சர்களின் சொத்து விவரங்கள் வெளியாவதற்கு பின்னர் கட்சியின் நிலைப்பாடு என்னவென்று கேள்வி எழுப்பினார். அவர் கூறிய பொது தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர்கள் நல்லேவாகை முன்பு அரசியல்வாதியிடம் சொத்துக்களும் வாகனங்களும் காணப்படில் அவர்கள் கள்வர்கள் என்று தெரிவித்திருப்பதாக நினைவு கூறினார். ஆனால் தற்போது வெளியாக இருக்கும் வசந்த சமரசிங்க உள்ளிட்ட அமைச்சர்களின் சொத்து விவரங்கள் கடந்த பிரச்சாரங்களின் கருத்துக்கு மாறுபட்டதாக தெளிவாகி உள்ளது. ஹர்சன ராஜகருணா மேலும் வசந்த சமரசிங்க மாத்திரமின்றி அதிக சொத்துக்களை கொண்டு பலர் அமைச்சர்களாக உள்ளனர். ஜேவிபி கட்சி இதனை தவறான கோணத்தில் பார்ப்பதாக தெரியவில்லை. கடந்த காலங்களில் இவர்கள் இதே போன்று மக்களிடம் கோபத்தை தூண்டினர். ஆனால் இன்று அவ்வாறல்ல என்பது வெளிப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். மேலும் ஜனாதிபதி பதவியேற்று ஓராண்டுக்குள் மின் கட்டணத்தை 2 மடங்காக குறைப்பதாக கூறியவர்கள் தற்போது 8% அதிகரிக்க முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளனர். ஓராண்டுகளுக்குள் 3வது முறையாக கட்டணங்களை உயர்த்துகின்றார்கள். எரிபொருள் விலை குறைக்கப்படாதது. விலை சூத்திரத்தில் மாற்றமின்றி உள்ளது. குடும்ப ஆட்சி நீக்குவதாகவும் உத்தியோகபூர்வ இல்லங்கள் அரசு வாகனங்களை பெற மாட்டார்கள் என்றும் வாக்குறுதி அளித்தவர்கள் இன்று அனைத்து சிறப்புரிமைகளையும் அனுபவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஜேவிபியின் உண்மையான முகம் எது என்பதை மக்கள் தற்போது தெளிவாக கண்டு கொண்டுள்ளனர் என்று கூறினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் சொத்து விவரங்கள் இலங்கை அரசியலில் எப்போதும் விவாத பொருளாக இருந்து வரும் நிலையில் மஹிந்த ராஜபக்சவுக்கு மெரிகான கல்வல வீதியில் ஒரு வீடு இருப்பதாக அவரது உறவினரும் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதருமான உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் மஹிந்த ராஜபக்ச 1980ஆம் ஆண்டு இந்த வீட்டை வாங்கியதாகும். அதை அவர் முகப்புத்தக பதிவில் வெளியிட்டிருந்தார். உதயங்க வீரதுங்க மேலும் கூறிய போது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாத சட்டத்திற்கு உட்பட்ட உத்தியோகபூர்வ இல்லத்தை செப்டம்பர் 10ஆம் தேதி விட்டு மஹிந்த ராஜபக்ச வெளியேறுகின்றார்.
அந்த நாளில் அவருடன் இரவு விருந்தில் கலந்து கொண்ட ஒரே நபர் தான். உண்மையில் முன்னாள் ஜனாதிபதி உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறது மனமில்லை. ஆனால் மெரிகானாவில் உள்ள தனது வீட்டிற்கு செல்ல முடியாததை பற்றிய மன அமைதி குறைந்ததை நான் கவனித்திருந்தேன். 1980ஆம் ஆண்டு மெரிகான கல்வல வீதியில் தனது முதல் வீட்டை வாங்கியதை மகிந்த நினைவு கூர்ந்தார். அரசாங்க உத்தியோகபூர்வ குடியிருப்புகள் இல்லாத நேரத்தில் மெதலமுனவில் இருந்து கொழும்புக்கு வந்து வீட்டை வாங்கியவர் இன்று முன்னாள் ஜனாதிபதியாக தனது ஓய்வு காலத்தை கழிக்க கொழும்பில் வீட்டு வசதி பிரச்சனை இல்லாமல் இருப்பார் என்று நம்புகின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, நாங்கள் தேர்தலுக்கு முன்னரும் தேர்தலுக்கு பின்னரும் எங்களது சொத்து விவரங்களை வெளிப்படுத்தியுள்ளோம். முடியுமாயின் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் தங்களது சொத்து விவரங்களை வெளிப்படுத்தி காட்டட்டும் என்று சவால் விடுத்துள்ளார். கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையின் பயனாளிகளுக்கான வீட்டு திருத்த காசோலை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறியிருந்தார். அவர் மேலும் கூறுகையில், கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையின் மூலம் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு 43 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிதி ஒதுக்கப்பட்டு வீடுகள் திருத்த வேலைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பிரதேச மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து வருகின்றோம். நாங்கள் வழங்கிய வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் நிலையில் எதிர்க்கட்சியினர் அடிக்கடி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள். குறிப்பாக எமது அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விபரங்கள் தொடர்பாக விமர்சனங்கள் எழுப்பப்படுகின்றன. இன்றைய தினம் வசந்த சமரசிங்க அவர்களின் சொத்து விவரங்களை குறித்தும் எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னரும் இன்றும் எங்களது சொத்து விவரங்களை வெளிப்படையாக வெளியிட்டுள்ளோம். தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னரும் பதவிகளை ஏற்ற பின்பும் சொத்து விவரங்களை மக்கள் முன் வெளிப்படுத்தி வருகின்றோம். எதிர்க்கட்சியினரும் தங்களது சொத்துக்களை வெளிப்படையாக அறிவிக்க துணிந்தால் மக்கள் உண்மையை அறிந்து கொள்வார்கள் என்று அவர் வலியுறுத்தினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச, ஜனாதிபதிக்குரிய சிறப்புரிமைகளை கட்டம் கட்டமாக நீக்குவதற்கு பதிலாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை முழுமையாக ரத்து செய்வதே மேலானது என்று தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ச கூறுகையில், தற்போதைய நாட்டின் கொள்கை தனி நபர்களை இலக்கு வைத்து அமுல்படுத்தப்படுவதால் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் சரியல்ல. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசு வாசல் தளத்திலிருந்து வெளியேறியதற்காக அனைத்து ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளையும் நீக்கும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அவருடைய கருத்தில் நிறைவேற்று துறைக்கு இருக்கின்ற அதிகாரத்தை கட்டம் கட்டமாக நீக்குவதற்கு பதிலாக நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையினை முழுமையாக நீக்குவது நல்லது. இன்றைய சூழ்நிலையில் அரசு ஊழியர்களால் கூட சுதந்திரமாக முடிவெடுக்க முடியவில்லை. 15 ஆண்டுகளுக்கு முன் எடுக்கப்பட்ட முடிவுகளை கூட சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நாமல் ராஜபக்ச மேலும் மஹிந்த ராஜபக்ச வீட்டிலிருந்து வெளியேறுவதால் எதுவும் நடக்காது. நாங்கள் முன்பை விட பலமாகவும் வலுவடைந்தவர்களாகவும் இருக்கின்றோம் என்று அவர் வலியுறுத்தினார். கொரோனாக்களில் புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் தேசிய மக்கள் சக்தி மக்களிடம் எந்த அளவுக்கு பொய்களை கூறியிருக்கின்றார்கள் என்பது தற்போது படிப்படியாக வெளிப்படுத்தப்படுகிறது என்று பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்திருந்தார். அவர் மேலும் கூறுகையில், எதிர்க்கட்சியினரை கொள்ளையர்கள் என்று குற்றம் சாட்டி மக்களிடம் கடுமையான பிரச்சாரங்களை முன்னெடுத்தவர்களின் சொத்து மதிப்பு 25 தொடக்கம் 30 கோடி ரூபாவாக உள்ளது. ஆனால் அவர்களோ சொந்தமாக சொத்துக்கள் சேர்த்ததற்கான ஆதாரங்கள் குறைவாகவே உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தொழில்நுட்ப உதாரணமாக வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்குவதாக கூறியவர்கள் இன்று 25 தொடக்கம் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை கொண்டிருக்கின்றனர். மேலும் அனுராதபுரத்தில் மேலதிக வகுப்புகள் நடத்துவதற்காக கட்டடங்களை வாடகைக்கு கொடுத்து வருமானம் பெற்றவர்கள் இருக்கின்றனர். தயாசிரி ஜெயசேகர் வலியுறுத்தியதும், கொழும்பில் மேலதிக வகுப்புகளுக்கு தடை விதித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களே இந்த நிலையில் சொத்துக்களை பெருக்கிக் கொண்டுள்ளார்கள் என்பது கவலையாகும். மேலும் இவ்வாறான போலியான அரசியல் கலாச்சாரத்தை தோற்கடிக்க வேண்டும். நாட்டில் எந்த தரப்பினரும் செயற்பாடுகளை தடுக்கும் விதமாக மக்களை வழிநடத்தும் அதிகார பிழைகளை கண்டறிந்து சமமாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்.